கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21:22, மேத்யூ 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அதாவது 21வது வசனத்தில் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு இப்போ இந்த விசுவாசம் என்ன விசுவாசம் பேசுதோ அந்த விசுவாசம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை, எவைகளை கேட்பீர்களோ, என்ன எவைகளை ஜெபத்தில் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ என்ன இங்கே சொல்லும்போது, இப்போ ஜெபம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் எல்லாமே. அப்போ இங்கே ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வரல, மாறாக நமக்கு ஒரு திறந்த ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. அப்போ ஜெபங்கிறது ஒரு சம்பிரதாய சடங்காச்சார காரியம் இல்லை. இது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழியாக நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இங்கே என்னென்னா, நான் மறுபடியும் இதை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்கிறேன். இது என்னுடைய சுயநலத்திற்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய காரியங்களுக்காக அது இல்லை. இது எதற்காக? ராஜ்யத்தினுடைய காரியங்களை செய்வதற்கு, ராஜ்யத்தினுடைய காரியங்களை செய்யும்போது தேவனுடைய நாம மகிமைக்கென்று நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன, விசுவாசம் உள்ளவர்களாய், எப்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், இப்போ என்ன, இது எல்லாத்துக்கும் ஒரு சாவி என்ன, விசுவாசம். இங்கே விசுவாசங்கிறது என்ன, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சித்தத்தினோடு ஒத்து போவது. அது மாத்திரமல்ல, அவருடைய நற்குணங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் ஒதுத்து வைக்கக்கூடியதாக. அப்போ என் தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, விசுவாசங்கிறது பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, எனக்கு நல்லபடியாக நடக்குங்கிறது இல்லை. இது நான் அவர் கூட வைத்திருக்கிற உறவில் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தையும் விசுவாசத்தையும் ஒன்றிணைக்கிறாரு. ஏன்னா ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம் வெறும் வீணான வார்த்தை. ஏன்னா நீங்கள் அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எப்படி? எல்லாமே. அப்போ என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இங்கே நம்ம இது ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இது கர்த்தர் ஒரு வெண்டிங் மிஷினில் மேலே காயின் போட்டவுடனே கீழே இது கொடுக்குறது இல்லையா, அது கிடையாது. இப்போ விசுவாசம் இருக்குங்கிறக்க கர்த்தருடைய கையை முறுக்கி நம்ம வாங்க முடியாது. உண்மையான விசுவாசம் என்ன பண்ணோம், கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நம்ம ஆதி திருச்சபையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து திருச்சபையில் உள்ள அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அதிகாரம், யாராவது ஒருத்தர் துஷ்பிரயோகம் பண்ணாங்களா? யாராவது ஒருத்தர் மற்றவர்கள் பார்வைக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாங்களா? இல்லவே இல்லையே. அவர்கள் எல்லோரும் என்ன, இரத்த சாட்சியாக மரித்தார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய இருதயம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக. அப்போ இங்கே என்னதில் சொல்கிறாரு, இங்கே அத்திமரத்திலிருந்து ஜெபத்துக்கு வரும்போது என்ன, கனியற்ற வாழ்க்கை நியாய தீர்ப்பை கொடுக்கும். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன பண்ணும், மலைகளை பெயர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன, விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுடைய ஜெபம் எப்போ தெரியுமா வல்லமையாக இருக்கும்? விசுவாசத்தில் வேரூன்றப்படும்போது தான். நான் அதனால தான் மறுபடி சொல்லுவேன், இந்த விசுவாசங்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக அப்படியே மனசு உருகி அப்படியே அது கிடையாது. தேவனுடைய குணாதிசயத்தை முழுமையாய் விசுவாசிக்கக்கூடியது. அப்போ என்னன்னா, நான் என்னுடைய ஜெபம் எப்போ தெரியுமா கேட்கப்படும், நான் எப்போ அவருடைய சித்தத்தோடு நான் ஒத்து போகக்கூடியதா இருக்கும்போது தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய அதிகாரம் எதிலிருந்து வருது? தேவனோடான உறவிலிருந்து வருகிறது. அப்போ முழுமையாக ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபம் ஒரு விசுவாசிக்கிற இருதயத்தோடு இணைக்கப்பட்டது என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய வல்லமையும்
உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காட்டிலும் நீங்கள் முழுமையாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாய், நீங்கள் என்னைக்கு தேவனுடைய இருதய சிந்தை என்ன, அவருடைய இதய துடிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா, அது என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கொண்டே வரும். இதுதான் தேவனுடைய சித்தம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய சித்தமும் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு விசுவாசத்தோடு தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருப்போமா? வல்ல பிதாவே, நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொண்டோம் ஆண்டவரே. எப்பெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் நீங்கள் அதற்கு மறுமொழி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று, அதனால் உம்முடைய இதய திழிப்பை உணர்ந்தவர்களாய் உம்மோடு உறவில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.